ஹாய் ப்ளீஸ் குட்டீஸ்ங்களா எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பேர் ஆர்ட் பக். ஒரு குட்டியாக ஹார்ட் லைக் கொடுத்துட்ருங்க. உங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் மோமோஸ் பிடிக்கும்? நான் வந்து ஒரு மோமோஸ் வரைய போகிறேன். மோமோஸ் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். ரவுண்டு போட்டுட்டு அந்த பக்கம் டவுலியும் இருக்கு பாருங்களேன், அதை தலைகளாக போடுற மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கொம்பு மாரியும் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு அப்புறம் சைட்லலாம் சரி பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டு போடுறேன்னு சொன்னாங்க, இந்த ரவுண்டெல்லாம் நல்லா சரி பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா சரி பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பால் மாரி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 பால் மாரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அது ஃபுல்லார வந்து 2 குட்டியாக 2 சின்னதாக ஒரு பால் வரைஞ்சிக்கோங்க. அதுதான் கண்ணு. அப்புறம் அழுகுற மாரி ஒரு இது, அதை வந்து 2 சைடும் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தரை பார்க்குற மாதிரி வரும் அந்த இது. இந்த சைடு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்புறமேட்டுக்கு பிருவம் 2 பக்கம் நீட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் வாய் வந்து கீழே கொஞ்சம் தள்ளி, நடுவில் போடக்கூடாதுங்க, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கோங்க. அழகா போட்டுட்டு அங்கே பாருங்கள் யூ மாரி போட்டுக்கணும். அப்போ தான் வாய் வந்து ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி, இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம 2 கலர், அதுக்கு வந்து கலர் கொடுக்கலாங்க. ஒன்று வந்து பீச் கலரு, ஒன்று வந்து பிங்க் கலரு, 2 கலரும் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போக்கி ஒரு மோமோஸ் கதை சொல்லிட்டுங்களா? ஒரு ஊரில் கோயில் இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஒரு குட்டி பையன், அந்த ஊரில் குட்டி பசங்க நிறையா இருக்கும். அந்த ஒரு குட்டி பையன், அந்த ஊர்லேயும் ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் வந்து மோமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அவங்க அம்மாட்ட காசு கேட்டால் அது நிறையா வேணும்ன்ட்டு அவங்க அம்மா தரமாட்டேங்கிறாங்க. அதனால் அவன் வந்து குட்டி குட்டியாக என்னென்ன அவங்க அப்பாட்ட சொல்லி, அம்மாட்ட சொல்லி, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி, அவனால் முடிஞ்ச ஹெல்ப்புலாம் பண்ணி எல்லாத்துக்கிட்டேயும் ஒவ்வொருத்தவங்க காசு கொடுப்பாங்கள்ல. அப்புறம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சுட்டு அந்த காசெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பாட்டிக்கிட்ட போய் மோமோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டா அது வந்து பாட்டிகிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டான். அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் சொல்லும் போது தான் தெரியுது, அது மோமோஸ் இல்லைடா, அது வந்து கொல்கட்டடா அப்படின்னு. அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லைடா நான் சாப்பிட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு பசங்கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டுருக்கான். வரும்போது அங்கே அள்ளிகிட்டே வந்துட்டுருக்கானா, அப்பைக்கு ஒரு சாமியார் மாரி வராரு. அந்த பக்கம் வர்றாங்கள, அதுமாரி வந்துட்டுருப்பாரு. வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் பாலுறேன்னு கேட்குறாரு. அது நான் வந்து இதுமாரி மோமோஸ் சாப்பிட்டேன், ஆனால் பசங்க சொல்கிறாங்க அது மோமோஸ் இல்லை, கொல்கட்டைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்ட்டு உனக்கு மோமோஸ் தானே வேணும், அழுவாத, நானே இந்த அந்த கடையில் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவர் வாங்கி தராரு. அதை வாங்கி சாப்பிட்ட பிறகு அவனுக்கு என்னன்னா, அந்த கொல்கட்டையே நல்லா இருக்குது, இந்த மோமோஸ் நல்லாவே இல்லை, அதனால் இது எனக்கு வேண்டாம்ட்டு அங்கேயே கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு மோமோஸை விட கொல்கட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவங்க அம்மாட்டையும் போய், அம்மா இதே மாதிரியே பாட்டி செஞ்ச மாதிரியே செஞ்சு கொடுங்கம்மா, இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஹார்ட்டு போட்டு விட்ருங்க.